அர்ஜுன் அவங்களை சாப்பிட்டுட்டோம். எனக்கு சாப்பிடவே பிடிக்கும். இவ்வளவு பெரிய கோல்டன் சான்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. ஜுவல்லர்ஸ் மட்டும் நம்ம சம்மதி ஆயிருந்தா நம்ம ஃபேமிலி பிரஸ்டேஜ், கம்பெனி ரெப்யூட்டேஷன், அதை விட முக்கியமா அவியோட வாழ்க்கை சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் வந்தாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த ஃபங்க்ஷனே இருந்து போச்சு. ஒரு பிரஸ்டீஜியஸ் ஃபேமிலி, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு எல்லா விதத்திலும் மேட்ச் ஆகுற அந்த சம்பந்தம் நடந்திருந்தா அபிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிருக்கும். அந்த சான்ஸ் போச்சு. அதான் வருத்தமா நீங்க கவலைப்படாது. நான் எல்லாம் ஒரு தடவை போய் கவலைநாதன் கிட்ட பேசி பார்க்கிறேன். என்ன சொல்றேன்? அதெல்லாம் வேண்டாப்பா. அப்படியே அந்த பொண்ணு கப்ப காட்ட மாதிரி பில்டப் பண்ணி நம்ம அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க காலில் போய் மறுபடியும் வேணும். அக்கா கௌரவம் என்ன ஆகுது? நானே ஒழிச்சுட்டாலும் அக்கா அதை ஒத்துக்கவே ஒத்துதாங்க. அர்ஜுன் ட்ரை பண்ணி பாருங்க.
2 ஆண்டுகளுக்கு முன் ரயில்வே தண்டவாளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அந்த வழக்கில் யூபிஎஸ்சி எக்ஸாம் என்னாச்சுமா? கடந்த மாதம்தான் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் தான் விஜயகுமார் அவரது மனைவியின் கொடூரமாக செய்யப்பட்டுள்ளனர். எனவே கௌதம் உயிரிழந்த வழக்கம் விஜயகுமார் தம்பதியின் பலிக்கும் தொடர்பு இருக்கவும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தொழிலதிபர் மனைவியுடன் சேர்ந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பங்குட்டி அருகே வனவிலங்குகளை வேட்டையாட யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்த நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பன்றி வேட்டைக்காக பாய்லர் குண்டுகளை வைத்து துப்பாக்கி தயாரித்த நபர்கள் முன்னிலை காட்டுக்குள் என்ன செய்தார்கள்? வனவிலங்குகள் வேட்டையாட யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்து உபயோகத்தில் இறங்கிய விஞ்ஞானிகள் இவர்கள்தான். காட்டுக்குள் பிளாஸ்டிக் துப்பாக்கியுடன் வலம் வந்த வேட்டை கும்பலுக்கு போலீசார் வைத்த ட்விஸ்டின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்துள்ள காரம்புரியூர் பகுதியில் பாகஸ் குண்டுகளை கொண்டு இயங்கும் பிளாஸ்டிக் துப்பாக்கிகளுடன் சிலர் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அங்கு